Hello students, welcome back to my channel. நம்ம Python revision tour 1 and 2ல only important 1 mark question பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். question number 6ல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கொயர் ரூட்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? CBSE class 12 computer science எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் 2025 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இது உங்களோட அவுட்புட் பேஸ்டு கொஷினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் வீடியோவில் question number 1 math.flow of function modulus flow division expression f absolute இந்த 5 क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ question number 6 ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சென்டம் இருக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க்கை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நம்மளோட சேனல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு சில விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ கான்செப்டை பார்க்கலாம். மேத் மாடியூலில் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் மேத் மாடியூல் அப்படின்றப்போ நமக்கு நல்லாவே தெரியும். இம்போர்ட் மேத் அப்படின்றத யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? அப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்று ஆல்ரெடி தெரியும். ஒரு நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர் ரூட். அந்த ஸ்கொயர் ரூட் பண்ண வேல்யூஸை தான் நம்ம பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளேஸில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள நம்ம பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தா என்ன நடக்கும், பாசிட்டிவ் டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளோட் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் கிடைக்கும். எப்பவுமே இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூஸ் தான். இது வந்து எப்பவுமே ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, டெசிமல் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்? நம்மளுக்கு இது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் வேல்யூஸ் வந்து ஃப்ளோட் வேல்யூஸாக தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ். ரைட்? அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது அது ஸ்கொயர் ரூட் பண்ண வேல்யூஸ் 4ன்னு சொல்லி நம்மளுக்கு ஃப்ளோட் வேல்யூஸாக கொடுக்குது. இதுவே பாசிட்டிவ் டெசிமல் நம்பர்ஸாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் டெசிமல் நம்பர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். மேம் எனக்கு வந்து போர்டு எக்ஸாமில் ஸ்கொயர் ரூட் பண்ணி எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எழுத முடியாது அப்படின்றப்போ ஆப்ஷனை பாருங்கள். உங்களுக்கு 4 மட்டும் இருக்கா, 4.0 மட்டும் இருக்கா, இல்லை 4.0க்கு அடுத்து சம் வேல்யூஸ் உள்ள நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இங்கே பாயிண்ட் டிவிஷனுக்கு அப்புறம் நமக்கு நம்பர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக 0.0 கொடுத்து சம் வேல்யூஸ் இருக்கிறது ஆன்சர்ஸாக வரும். நீங்கள் இதை வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா -16 அப்படின்னு சொல்லியிருக்கா. நெகட்டிவ் வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வேல்யூ எரர். இந்த எரர் நேமையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க் கொஷினோ இல்லை 2 ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ்லேயே கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ எரர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் வேல்யூஸை இண்டிஜராக பாஸ் பண்ணாலும் ஃப்ளோட் வேல்யூஸாக பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எரர் தான் ஜென்ரேட் பண்ணும். அந்த எரரோட நேமு வேல்யூ எரர். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ரூட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் ஒன்று இருக்குது. ஸ்கொயர் ரூட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம கால்குலேஷனுக்கு எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் ஆஃப் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ஆல்டர்னேட் ஆப்ரேஷனும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் சைடோ டெவலப்பர் சைட்ஸோ நீங்கள் போகும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக எக்ஸ்பொனன்ஷியேஷனோ இல்லை மேத் டாட் பவர் ஆஃப் ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்கோம். கொஷினில் 1 மார்க் கொஷினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இதுதான். கொஷின் நம்பர் 7 மேத் மாடியூலில் பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். மேத் மாடியூல் ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். SQRT. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எங்கே நான் பாஸ் பண்ணுற வேல்யூ 16 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை ஸ்கொயர் ரூட் பண்ண வேல்யூ 16 அப்படின்றது 4 × 4 16. ரைட்? இட் ரிட்டன் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட ஸ்கொயர் ரூட்டை தான் நம்மளுக்கு ரிட்டன் பண்ணும். ரைட்? ஃபைன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்கும்போது 4.0 நம்மளுக்கு நல்லா தெரியும். ரிட்டன் பண்ணுற ரிசல்ட் எப்போவுமே ஃப்ளோட்டில் தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு ஃப்ளோட்டு தான்.
ரைட். ஃப்ளோட்டிங் பாயிண்டில் பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளோட் வேல்யூஸ் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட். நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு 4.0. ரைட். இப்போது நான் இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர் பாஸ் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ நெகட்டிவில் ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது எரரு. அதே நெகட்டிவில் இண்டிஜர்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் வேல்யூ எரர் தான். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸே கொடுப்போம். ரைட். ஸோ பாயிண்ட்டு சம் நம்பர்ஸ் வந்து கொடுப்போம். இதை ஸ்கொயர் ரூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ்.